ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பரோட்டா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு பரோட்டா மாவு ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, நான் சர்க்கரை, ஆயில், உப்பு, பால், அப்புறம் தண்ணி. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு 4 பரோட்டா வர அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ பாக்கெட்ல நான் 4 பரோட்டா வர அளவுக்கு மாவு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் அதில் பார்த்தீங்கன்னா, நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு, உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பால் சேர்த்துக்கலாம். பால், முட்டை சேர்த்தோம் அப்படின்னா பரோட்டா நல்லா சாஃப்டா வரதுக்கோசரம் பால் ஆட் பண்றது. முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அந்த லேயர்டு வர மாதிரி இருக்கிறதுக்கு தான் முட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ முட்டை ஆட் பண்ணல, வெறும் பால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா ஒரு சாஃப்டா வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கைவிடாம பிசைஞ்சிக்கலாம். அப்போதான் மாவு, உப்பு, சர்க்கரை அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கிளாத்தோ இல்லை ஜஸ்ட் ஒரு மூடியோ போட்டு அந்த மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறது மூடி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வாட்டர் தெளிச்சு இந்த மாதிரி நான் பிசைஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி கைவிடாம பிசைஞ்சிக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கைவிடாம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு சைடில் வச்சிடலாம். ஸோ நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுல மேல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது அப்படியே சைட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நாம இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாவு எடுத்து இப்போ திரட்டிக்கலாம். இப்போ பரோட்டா போடுற மாதிரி மாவு நான் என்ன பண்ணுவேன்னா, சீக்கிரமா வேலை முடியணும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன சின்ன பால்ஸா பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் டோவே எடுத்துட்டு அதே ஃபுல்லா கொஞ்சம் மேலே பவுடர் டஸ்ட் பண்ணி நான் திரட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் நான் பண்ண போறேன். ஒரு ஃபுல் டோவா எடுத்துட்டு கொஞ்சம் மாவு மேலே டஸ்ட் பண்ணி விட்டு திரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டு அப்போதான் அந்த மாவு திரட்டும் போது அதே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகுற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ மாவு திரட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாவு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம அது மாவு பிசைஞ்சு அது வச்சதுனால மட்டுமே தான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பவுடர் டஸ்ட் பண்ணி நல்லா ஷேப் இல்லைனாலும் கூட ஓகே, நல்லா பெரிய லேஸான இதாக திரட்டிடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு டஸ்ட் பண்ணி திரட்டிக்கணும். இந்த மாதிரி திரட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். இதை ஒவ்வொரு பால்ஸாக உருட்டி அதுக்கப்புறம் அதை லேயராக மாற்றுறதுக்கோசரம் அதுக்கு தனியாக அதை மடித்து வச்சு அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி திரட்டுறது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவும் நான் இப்படி தான் திரட்டுவேன்.
நான் இதையும் அப்படிதான் வந்து திரட்டுறேன். இது வந்து நான் சப்பாத்தி மாவுனா, சப்பாத்தில பரோட்டா மாரி போடுறோம்ல, லேயர் மாரி சப்பாத்தி லேயர் சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா, அந்த டைம்ல இந்த மாரி நான் டஸ்ட் பண்ணிக்குவேன். இல்ல சப்பாத்தி வெறும் சப்பாத்தி வித்தவுட் ஆயில் அந்த மாரி சுடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்பாத்தியா சுட்டு எடுத்துக்குவேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா சைடும் நல்லா திரட்டிர்லாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நாம என்ன பண்ண போறோம்னா, ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தாராளமா ஆயில் ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு, நாலா பக்கமும் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு, தென் பார்த்தீங்கன்னா, நம்ப இது வந்து ஒவ்வொரு லேயரா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு லேயரா கட் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து நான் மடிச்சுக்கிறேன். லேயர் பரோட்டா வரதுக்கோசரம். அது நம்ப ஒரு சில ஹோட்டல்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அது கையில திருப்பி திருப்பி அடிச்சு மடிப்பாங்க. நாம பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெத்தடு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தடு கூட. இந்த மாரி மாவு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாரி திரட்டிட்டு, அது லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாரி இன்சைட், அவுட் சைடு, இன்சைட், அவுட் சைடு இந்த மாரி ஃபுல் இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி, ரோல் பண்ணி வச்சிரலாம். இதே மாரியே எல்லா பராட்டாஸும் இந்த மாரி ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்னா எடுத்து இந்த மாரி ரொட்டேட் பண்ணி பண்ணி இது வந்து இந்த மாரி லேயர் தான் நான் பண்றது. ஸோ இந்த மாரி இது வந்து எங்க பாட்டி சொல்லி தந்தது. ஸோ அதனால நான் இந்த மெத்தட தான் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாரி இன்சைட், அவுட் சைடு, இன்சைட், அவுட் சைடுன்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி எல்லா பீஸஸும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா சாஃப்ட்டா மாவு வந்து ஊறிருச்சு. ஸோ லேயர் வந்து சூப்பரா கிடைக்கும். ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுட்டு, லாஸ்ட்டா ஒரு டோ அ ஒரு சப்பாத்தி, பரோட்டா வர மாரி பண்ணிக்கிறதுக்கோசரம் எல்லாத்துலயும் கொஞ்சம் அதிக அதிகமா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரி எல்லாமே திரட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயும் இது மாரி திரட்டிட்டு என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் ஆயில் இது மேல ஆட் பண்ணி வச்சுருவோம். ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டா அப்படின்னாவே ஆயில் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றது. அப்போதான் நம்மளுக்கு அந்த லேயரே கிடைக்கும். அதனால தான் பரோட்டா வந்து மோஸ்ட்டா வந்து எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, பரோட்டா மந்த்லி ட்வைஸ் தான். அதிகமா பரோட்டாவே சேர்த்திக்க மாட்டோம். கடையிலயும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டா இந்த மாரி வீட்ல தான் நான் செய்யறது பரோட்டா. கடையிலயும் அவ்வளோக்கா வாங்குறதில்ல. ஸோ இந்த மாரி தெரட்டி எல்லா பரோட்டாஸையும் நம்ம இந்த மாரி தெரட்டி தெரட்டி வச்சிரணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது மேல ஆயில் ஆட் பண்ணிட்டு, அதுவும் கொஞ்சம் ஊறுற அளவுக்கு அதையும் வச்சிரணும். ஸோ இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து கொத்து பரோட்டாவும் நான் அப்டேட் பண்றேன். நான் வீட்ல செய்ற கொத்து பரோட்டா எப்படின்னு சொல்ட்டு. ஸோ அதுக்கும் இதே மாரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்ல மோஸ்ட்டா இந்த மாரி பரோட்டா மாவு, சப்பாத்தி இந்த மாரி எது செஞ்சாலும் நான் வந்து அதில கொத்து பரோட்டா செஞ்சுருவேன். ஸோ ப மைதால செய்றது தான் கொத்து பரோட்டான்ட்டு இல்ல. சப்பாத்திலயும் சூப்பரா இருக்கும். கோதுமை மாவுலயும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப மாவு வந்து திரட்டிர்லாம். ஒவ்வொரு சப்பாத்திக்கும் ஒவ்வொரு பரோட்டாவும் இந்த மாரி நல்லா ரவுண்டா வர மாரி திரட்டி எடுத்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா ஸ்டெப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணதுனால, வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தி ப்ராசஸா தெரியும். ஸோ இது ஒன் டைம் நீங்க வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து பரோட்டால வந்து மிஸ்டேக்கே வராது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் பேன் வச்சுக்கிறேன். தவா வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தவா காயட்டும். ஸோ காயிற வரைக்கும் நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து ஒவ்வொரா வந்து திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ தவா வந்து நல்லா காஞ்சிருச்சு. தென் பரோட்டா ஆட் பண்ணிரலாம்.
இதே வந்து இது வந்து நான்ஸ்டிக் பேனு. இதே கல்லு தோசை கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில போட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோசை கல்லுக்கும், அந்த பரோட்டாக்கும் அந்த ஸ்மெல்லே வேற லெவலா இருக்கும். நம்மகிட்ட அந்த மாரி தோசை கல் இல்லாதனால, நாம இதில வந்து தவாலயே வந்து நம்ம வந்து பரோட்டா போட்டுக்கிறோம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் மாரி லேயர்ஸ் தெரியும். ஸோ, நெக்ஸ்ட் நம்ப ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தாராளமா ஆயில் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மோஸ்ட்லி நைட் டைம் வந்து பரோட்டா ப்ரிஃபர் பண்ணக்கூடாது தான். ஸோ சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 7:30க்குள்ளார பரோட்டா வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேல வந்து நைட் டைம்ல மோஸ்ட்லி பரோட்டாஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா வேகுற அளவுக்கு இந்த மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பரோட்டாஸ் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ, அவ்வளோ அளவுக்கு அது வந்து அந்த லேயர்ஸ் உங்களுக்கு வந்து தனியா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு இப்போ வேகும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த நம்ப லேயர்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா தெரியும் நம்ம வீடியோலயே. ஸோ இந்த மாரி பரோட்டாஸ் எல்லாமே வந்து போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பரோட்டா போட்டுக்கலாம். இதையும் சேம் அதே மாரி. பரோட்டானாவே ஆயில் தான். ஆயில் அதிகமா ஆட் பண்ணி பரோட்டா செஞ்சோம்னா மட்டும் தான் பரோட்டாவோட டேஸ்ட்டே. ஸோ இப்போ பரோட்டா வந்து திருப்பிடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். கல்லுனா ஹை ஃப்ளேம்ல வச்சு சுட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நான் இன்னொரு நாள் வந்து பன் பரோட்டா, நூல் பரோட்டா அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஒன் பை ஒன் ஸ்டெப்பாவே உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி போடுறோம். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கலரே பார்த்தீங்கன்னா, அந்த பரோட்டா வெந்த விதம் உங்களுக்கு நல்லாவே இதில வந்து தெரியும். ஸோ இந்த மாரி நம்ம எல்லா பரோட்டாஸையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பரோட்டா ரெடி. நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். ரொம்ப சூடா இருக்கு. அதனால இது துணி துவைக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லேயரா அது அப்படியே அந்த தனித்தனியா பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.